பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. பாருங்கள், முப்பெரும் கடவுள்கள். எஸ், கிளாக்வைஸ் இப்படி இருந்து பார்க்கலாம். முதலில் இருப்பவர் பிதா. அவருக்கு உருவம் இல்லை, ஆனால் அவருக்கு என்று ஒரு உருவம் இருந்தது. மனித உருவம். எஸ், கடவுள் மனிதனாக இருந்தார். பக்கத்திலே இருப்பவர் கிளாக்வைஸ், செகண்ட் பர்சன். அவர் சுதன். அவர் பிதாவின் மகன், நமது சகோதரன். மனித குலத்திலே மனிதனாக பிறந்த ஒரு மாபெரும் கடவுள் சுதன் அவருக்கு பெயர். இவருக்கு உண்மையிலேயே ஒரு உருவம் இருந்தது. அவர் மனிதனாக பிறந்தார். நமது பாவங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை காப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று அவர் மனிதனாக பிறந்தார். அவருக்கு உருவம் இருந்தது, மனிதனாக பிறந்தார். மேலே இருக்கிறார் பாருங்கள், தூய ஆவியானவர். ஏதோ அவருக்கு ஒரு உருவம் கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் அவர் ஆவியானவர். உண்மையிலேயே அவருக்கு உருவம் இல்லை. உருவம் இல்லை என்றாலும் கீழே இருக்கும் இருவர் இருக்கிறார்கள் அல்லவா, பிதாசுதன். இவர்களுக்கு ஆவியாக அவர்களுக்கு உயிராக இருந்தார், ஆவியாக இருந்தார். ஆவியானவரே, அன்பினாவியானவரே அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு உருவம் கொடுத்தார்கள், ஒரு பறவையை போன்று, ஒரு புறாவை போன்று. பாருங்கள், இவர்கள் முப்பெரும் கடவுளாக இருந்தாலும் மூன்று பேரும் ஒரே சக்தியை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். மூன்று பேரும் ஒரே கடவுள். அவர்கள் ஒரு மூன்று வடிவத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர்கள். நான் இந்த படத்திலே காண்பித்து கொண்டிருப்பது உண்மையான கடவுள்கள் அல்ல. அவர்களுக்கு என்று ஒரு உருவம் இல்லை என்று நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா. இது ஒரு கற்பனை படம். பிதாவிற்கு உருவம் இல்லை என்று சொல்வோம், ஆனால் அவர் ஒரு மனிதராக இருந்தார். எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டால், அவர் ஒரு பிறவியை உருவாக்க வேண்டும், ஒரு உன்னதமான ஒரு பிறவியை உருவாக்க வேண்டும், ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டதோடு இல்லை, அவர் மனிதனாக இருந்தார். தன் வடிவிலேயே நம்மை படைத்தார். எஸ், அதே போன்று தான் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவும் அவரையும் உண்மையான மனிதராகவே பிறக்க வைத்தார். நம்மை ஆர்டிஃபிஷியல், செயற்கை மனிதனாக மாற்றி மேலே இருக்கும் ஆவியானவர் நம்மில் ஆட்கொண்டு நமக்கு உயிரை கொடுத்தார், உயிராக இருக்கிறார். சரி செல்வங்களே, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.
ஒரு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பிதாவும் இருக்க மாட்டார், சுதனும் இருக்க மாட்டார், மேலே இருக்கும் தூய ஆவியானவர் ஒருவர் மட்டுமே இருப்பார். உண்மையிலேயே அவர்தான் கடவுள், இறைவன். சரி செல்வங்களே,